குறிப்பாக தீவிரவாத தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி திரு செல்வத்திருமால் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நிகழ்ந்திருக்க கூடாத ஒரு துயர நிகழ்வு தொடர்ச்சியாக விசாரணை நடக்குது. களத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு செய்து வராரு. அடுத்தடுத்த நகர்வு எப்படியாக இருக்கும் சார்? முதல்ல நம்ம ஆண்டோட நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வெரி லார்ஜ் குவான்டிட்டி ஆர்டிஎக்ஸ் நம்ம முன்னாடியே கைப்பற்றிட்டோம். அதை மட்டும் நம்ம கைப்பற்றாம இருந்தா ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகள் வந்திருக்கும். அது வரைக்கும் நம்ம ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இனிமேலும் இது மாதிரி நடக்காதபடி நம்ம பார்த்துக்கிறோம். அது நம்மளோட ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். சின்ன லெவலில் இது பாதிப்பு நடந்திருக்கு. இந்த பாதிப்பு நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்துருச்சு. நம்ம பொதுமக்கள் இப்போ இன்னும் ஜாக்கிரதையா இருந்து நமக்கு ஏதாச்சும் சந்தேகம் வரும்படியான விஷயம் இருந்ததுன்னா உடனடியா நம்ம காவல்துறைக்கோ இல்ல நம்ம புலனாய்வுத்துறைக்கோ தெரிவிச்சு நம்ம இது மாதிரி நிகழாமல் இருக்கிறதுக்கு நம்மளால ஆன விளைவுகளை நம்ம சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற அமைப்புகிட்ட நம்ம சொல்லணும். இதுக்கு பொதுமக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருந்து ஒத்துழைக்கணும். அப்பதான் இது மாதிரி விஷயத்தை தடுக்க முடியும். ஒரு போலீஸோ இல்ல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளோ மட்டும் செய்ய முடியாது. நம்மளோட ஒத்துழைப்பும் கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு தேவை. நிச்சயமாக மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. மறுபுறத்தில் அந்த கோர காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். டெல்லி தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து நலம் விசாரிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். டெல்லி தீவிரவாத தாக்குதலில் இதுவரை 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து நலம் விசாரிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக அவர் விளக்கம் அளித்திருந்தார். விசாரணை எந்த கோணத்தில் நடந்து வருகிறது, இதுவரை என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் அதிகாரிகள் என்பது தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார். தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கிறது. அடுத்தடுத்த செய்திகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.